பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி குருடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை மசித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கேரட் வேகட்டும். இப்போ கேரட் வெந்தோடனே மசித்த உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ கேரட் வெந்துருச்சு. மசித்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.